கழகத்தின் செயல் இயக்குனர் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். வரும் ஞாயிறன்று நடத்த திட்டமிட்டுள்ள ஒரு மாரத்தான் குறித்த செய்திகளையும் பிற செய்திகளையும் அவர் உங்களிடம் பேச இருக்கிறார். திரு செல்வம். தோல் பொருட்கள் ஏற்றுமதி கழகம் 1984 இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிறுவனம் மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையின் கீழ் இயங்கி வருகிறது. இதன் தலைமையிடம் சென்னை. இந்த நிறுவனம் முதலாக ஒரு மாரத்தான் நிகழ்வினை நடத்துகிறது. இதற்கு நடத்துவதற்கான அவசியம் என்னவென்றால், இந்த மாரத்தான் போட்டி மாரத்தான் நிகழ்வுகளை பல நிறுவனங்கள் நடத்துகின்றன. இருப்பினும் காலணிகள் மற்றும் தோற்பொருட்கள் உற்பத்தியில் இந்த நிறுவனம் முக்கிய பங்காற்றுகிறது. மொத்த இந்தியாவிற்கும் இந்த நிறுவனம் தான் அந்த துறையை முன்னெடுத்து செல்வதில் பல முக்கிய பங்காற்றுகிறது. காலணிகள் மற்றும் தோற்பொருட்களின் வளர்ச்சியினை ஊக்குவிப்படுத்துவதற்கும் ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்கும் இந்நிறுவனம் தொடர்ந்து செயலாற்றி வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த நிறுவனத்திற்கு ஒரு தார்மீக பொறுப்பு உள்ளது. இதற்கான மாரத்தான் போட்டியினை நடத்த வேண்டும் என்ற ஒரு தார்மீக பொறுப்பு உள்ளது. அதன் அடிப்படையில் சோல்ஸ் ஃபார் சோல்ஸ் என்ற முதல் நிகழ்வினை இந்த ஆண்டு நடத்துகிறது. அத்துடன் இது எதற்காக நடத்தப்படும் வேண்டும் என்றால், ஒரு போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும். போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் குறிப்பாக சமூகத்தில் இவ்வாறான விளைவுகள் ஏற்படுகின்றன. அந்த விளைவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழக அரசும் மத்திய அரசு இரண்டும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியினை நடத்துகிறது. தமிழக அரசில் குறிப்பாக தமிழக அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் அது இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ளது. தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகம் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை அவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள். அத்துடன் இதில் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் காலணிகள் வடிவமைப்பு நிறுவனம் மற்றும் காலணிகள் உற்பத்தி நிறுவனம் போன்ற பல நிறுவனங்கள், குறிப்பாக காலணிகள் மற்றும் தோற்பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்துள்ளன. தமிழக அரசும் இது மாபெரும் அளவில் இதனை ஊக்கப்படுத்தியுள்ளது. அத்துடன் இதில் பங்கேற்பவர்கள் பெரும்பாலும் ஏறத்தாழ 4000க்கு அதிகமான மாணவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். குருநானக் கல்லூரியும் இத்துடன் இணைந்துள்ளது. குருநானக் கல்லூரியிலிருந்து ஏறத்தாழ 1300 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். பெருமளவில் குருநானக் கல்லூரி இணைந்துள்ளது. அத்துடன் லயலா கல்லூரி, சென்னை தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பல கல்லூரிகள் நிகழ்ச்சியில் இணைந்து இந்த ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய பங்களிப்பை தர உள்ளார்கள். அவர் சமூகத்தின் மீது உள்ள அக்கறையின் பால் இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து கல்லூரிகளும் உள்ளார்கள். அந்த அளவில் இது நடைபெற உள்ளது. அத்துடன் இதில் பல்வேறு தோற்பொருட்கள் காலணிகள் உற்பத்தி நிறுவனங்களும் இதில் இணைந்துள்ளன. Marathon thing there. First of all, this is a noble cause for the people of Chennai and other surrounding areas. This marathon, Souls for Souls, is a event that has been organized for the creating the awareness about the drug abuse, or that one is the main cause, and again is also to create a physical and healthy life for all the individuals, students and the elderly people. Idu illame main important is to create the awareness about the Council for Leather Exports and the leather industry and the footwear industry in to the society. People have a image about the leather industry, that is the thing about the tannery and all that, but that is all old issue. Now the leather industry and the footwear industry is giving the employment opportunities, especially to the lower strata, women empowerment. Women, that is the entire, if you see the North Arcot districts, starting from Chennai, Siruperambudur, then the Ranipet and Ambur and Goan. You see, it's created a society where the women have very much helped them to come out from their society
Now now we are happy in our factories. Currently, we are employing 15,000 employees, women, 90% is women. Their children are now educated and they are coming for employment as graduates. What was earlier fifth standard dropout, their children are coming. So this is a very important change. That is what the most important thing about this, creating the image of the industry that we want to project.